ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் டபுள் செயின் ஸ்டிச் அண்ட் ரிவர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டபுள் செயின் ஸ்டிச் பார்க்கலாம், அப்புறம் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுக்கும்போது 2 த்ரெட் வருதா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் ஒரு இடத்துலலாம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. திருப்பும் போதும் சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்பினீங்கன்னா ஷேப் நல்லா வரும். இப்போ எண்ட் பண்ணுறது எதில் எண்ட் பண்ணுறோன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் உள்ளுக்குள்ளே போட்டு எண்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, டபுள் செயின் ஸ்டிச்னால் நம்ம இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ என்ன பண்ணணும்னா, இதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்பணும். இல்லைன்னா இப்படியே கூட நம்ம போய்க்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இப்படி போட்டு காட்டுறேன். இதில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்போ இப்படி திருப்பிட்டு போங்க. இப்போ நமக்கு ஆரி ஒர்க்கில் மெயின் இந்த செயின் ஸ்டிச்சு தான். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பீடு ஜதோசிலாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் போட்டு பாருங்கள் நல்லா. இப்போ என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் நெருக்கி கொஞ்சம் சரிச்சாப்பில் நீடியில் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்காது அந்த ஸ்டிச்சோட கொஞ்சம் இப்படி சைடில் இப்படி உள்ள விட்டு கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
இதில் எண்டு பண்ணிக்கலாம். எண்டு பண்ணிக்கும்போது ஃபஸ்ட் போட்டால ஒரு செயின் ஸ்டிச் அதுக்குள்ளே கூட எண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ளே எண்ட் பண்ணடானா சைட்லேயே எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ்லலாம் கொஞ்சம் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுங்க. த்ரெட்டை வந்து நல்லா லூஸாக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு லூஸாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா திருப்பும்போது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஏற்கனவே போட்டிருப்போம்ல செயின் ஸ்டிச்சை அதுக்குள்ளால் போட்டு திருப்புங்க. இப்போது ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட சென்டரில் போட்டு திருப்ப. டபுள் ஸ்டிச்சுக்கு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் செயின் ஸ்டிச் போட்டோம். இதுக்கு உள்ளாலே நம்ம போட போகிறோம். நம்ம போன கிளாஸில் தான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் பற்றி பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக காட்டுறதுக்கு போட்டிருக்கேன். இதில் எண்ட் பண்ணிக்கலாம்.
இதுதான் ரெண்டோட வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.